விஜய் அவர்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல வாய்ஸ் இருக்கா? விஜய் அவர்கள் எது பேசினாலுமே இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிறதா? கொஞ்சம் கூட இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அதாவது விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டுல நெறைய விஷயங்கள பத்தி பேசினாங்க. முக்கியமா கச்சத்தீவ பத்தி ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினாங்க. கச்சத்தீவை மீட்டு குடுக்க வேண்டும். கச்சத்தீவை மீட்டு குடுக்காததால் பல மீனவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கான நடவடிக்கை திமுக அரசாங்கம் எடுக்க வேண்டும். திமுக அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதி கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியால செமையா ட்ரெண்ட் ஆனது. முக்கியமா திமுக அரசாங்கத்தை எதிர்த்து அதிமுக பல விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஈவன் கச்சத்தீவு மேட்டரை பத்தியும் அதிமுக பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா தொடர்ந்து திமுகவோட கட்டுப்பாட்டில் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இருப்பதால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அதிமுக எது சொன்னாலுமே கண்டுகொள்வதில்லை. அதிமுக எடப்பாடி பழனிசாமியை நிராகரித்து கொண்டு தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிராகரிக்கும் மாதிரி விஜய் அவர்கள் நிராகரிக்க முடியாது. விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. எது பேசினாலும் சோஷியல் மீடியாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் சரி, கட்டாயமா போட வேண்டிய சுச்சுவேஷன்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்காங்க. அதனால விஜய் அவர்கள் பேசின கச்சத்தீவு மேட்டரை சோஷியல் மீடியாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பு பண்ணி இப்ப ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஒரு முதலமைச்சர் சொன்னா என்ன நடக்குமோ அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் சொன்னா நடந்திருக்கு. அதாவது ஸ்ரீலங்கா ஃபாரின் மினிஸ்டர் விஜய் ஹாத்தா அவர்கள் டைரக்டா இதுக்கான ரிப்ளை கொடுத்திருக்காங்க. கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுக்கு சார்ந்தது, அது யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டைரக்டா கச்சத்தீவுக்கு விசிட் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. இதனால் விஜய் அவர்கள் மீது மரியாதை தமிழக மக்கள் மத்தியில் அதிகரித்திருக்கு. விஜய் அவர்கள் கச்சத்தீவை பத்தி சின்னதா ஒரு 2 லைன் பேசுனதற்கே இந்த அளவுக்கு இது வரைக்கும் கச்சத்தீவுக்கே வராத ஃபாரின் மினிஸ்டர் கச்சத்தீவுக்கு வராங்கன்னா, ஸோ டிஎம்கே அதாவது திமுக அரசாங்கம் செய்யும் ஊழல்களை பற்றியும் இஷ்யூஸை பற்றியும் விஜய் அவர்கள் பேசினா அது தமிழகத்தில் எந்த அளவுக்கு வெடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை பத்தி விஜய் அவர்களோட பவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?